தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பெங்களூரு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு தவறானது என்றும், தீர்ப்பு வழங்கும் தேதி முடிவு செய்யப்பட்டதிலேயே மனித உரிமைகள் மீறப்பட்டிருப்பதாகவும் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை உடனடியாக விடுவிக்க தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மனித உரிமைகள் மீறப்பட்டிருப்பது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்திய குடியரசுக் கட்சியின் அத்வாலே பிரிவு சார்பில் அதன் தேசிய துணைத் தலைவர் திரு அபித் பக்ஷ் உசேன் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்திடம் புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார். அதில் தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராக பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியதில் மனித உரிமைகள் மீறப்பட்டிருப்பதாகவும், இந்த தீர்ப்பு தவறான தீர்ப்பு என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். முதலமைச்சருக்கு எதிராக தீர்ப்பு வழங்கியதில் ஆரம்ப கட்டத்திலேயே மனித உரிமை மீறல்கள் நடந்துள்ளன. சம்பந்தப்பட்டவர்கள் ஜாமீன் கோரவோ அல்லது மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யவோ மேல் நீதிமன்றங்களை அணுக இயலாதவாறு 10 நாட்கள் தொடர் விடுமுறை தினங்கள் என்பது நன்றாக தெரிந்திருந்தும் தீர்ப்பு வழங்குவதற்கு சனிக்கிழமையை தேர்ந்தெடுத்தது சரியல்ல. இது வழக்காடுபவருக்கு எதிராக நீதிமன்றங்கள் மனித உரிமையை மீறும் குற்றச்செயலாகும். இதற்காக இந்திய நீதிமன்றங்கள் பொதுமக்களிடம் பகிரங்க மன்னிப்பு கேட்பதோடு, தீர்ப்பு வழங்கும் நாளை தொடர்ந்து விடுமுறை வருமானால் அன்றைய தினம் தீர்ப்பு வழங்கக்கூடாது என்றும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடுமுறை காலம் என்ற பெயரில் வழக்காடுபவர்களின் உரிமைகளை நீதிமன்றங்கள் புறக்கணிக்கக்கூடாது. பெங்களூரு உயர் நீதிமன்றம் உடனடியாக ஜாமீன் மனுக்கள் மீது விசாரணை நடத்துவதற்காக சிறப்பு அமர்வை ஏற்படுத்த வேண்டும். இந்த வழக்கில் குறைந்தபட்சம் ஓராண்டு முதல் அதிகபட்சம் 7 ஆண்டுகள் வரை தண்டனை விதிக்க சட்ட விதிமுறைகள் வகை செய்த போதிலும் குறைந்தபட்ச தண்டனையான 1 வருடத்தை தேர்ந்தெடுக்க நீதிபதி தவறிவிட்டார். நீதிமன்றம் தானாக விரும்பி எதையும் தேர்ந்தெடுக்க முடியாது. 3 வருடங்களுக்கு குறைவான அல்லது 1 வருட குறைந்தபட்ச தண்டனை என்பதை ஏன் தேர்ந்தெடுக்கவில்லை என்பதற்கான காரணங்களை நீதிமன்றம் விளக்கவில்லை. 3 ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை விதித்திருப்பது பழிவாங்கும் செயலாகும். இந்திய ஆட்சியாளர்களை தண்டிப்பதற்காகவே ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் வகுக்கப்பட்ட சட்ட தொகுப்பின் மாதிரியாக அமைந்துள்ள தற்போதைய சட்ட விதிமுறைகள் திருத்தி அமைக்கப்பட வேண்டும். உச்சநீதிமன்றம் அண்மையில் வெளியிட்ட தீர்ப்பில் கடுமையான நிபந்தனைகள் மற்றும் அபராதங்களை விதிக்கக்கூடாது என கீழ் நீதிமன்றங்களை எச்சரித்துள்ளது. எனவே 100 கோடி ரூபாய் அளவிற்கு கடுமையான அபராதம் விதித்திருப்பது சட்ட விரோதமானது என்றும் அந்த மனுவில் குறை கூறப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு குடும்பமோ குழந்தைகளோ இல்லாத நிலையில் பெருமளவு சொத்து சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அனைத்து குற்றச்சாட்டுகளும் தவறானவை என்பதற்கு இந்த ஒரு காரணமே போதுமானது. ஆகவே இப்பிரச்சனையில் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தலையிட்டு தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை உடனடியாக ஜாமீனில் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் இந்த விவகாரத்தில் விரிவான விசாரணை நடத்தி மனித உரிமைகளை நிலைநாட்டுவதோடு நியாயம் கிடைக்க ஆவண செய்ய வேண்டும் என்றும் இந்திய குடியரசுக் கட்சியின் அத்வாலே பிரிவு அளித்துள்ள புகார் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.